அப்போ துவக்கினார் என்றால் அவர் அதை முடிப்பார். அவர் பாதியிலே விடுகிற தேவன் அல்ல, ஆனால் துவக்கினவர் அதை முடிப்பார். அதனால் தான் பிலிப்பியர் 1:5 உங்களின் நற்கிரியை துவக்கினவர் அல்லது உங்களின் பெரிய காரியத்தை துவக்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை நடப்பித்து அந்த பெரிய காரியத்தை நடப்பித்து அதை முடிப்பார். அவர் வச்சிருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அவர் வச்சிருக்கிற நபர் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இந்த மூன்றிலும் உங்களுக்கு பெரிய கிரியை பெரிய காரியத்தை துவக்கினவர் இந்த மூன்றிலும் இப்ப ஒட்டுவிட்டு தான் இருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உனக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசு, பயத்தை கொண்டு வருகிற பிசாசு, இன்னும் நடக்கலையே என்ற ஒரு சோர்வை கொண்டு வருகிற பிசாசு, இது எல்லாம் எதிர்த்து விசுவாசத்தில் உறுதியாய் இரு. இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு டைட்டில் டீடாக இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே கையெழுத்து போடப்பட்டு ஏற்கனவே அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அழைப்பில் அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய காருண்யம், அன்பு சொல்லலாம், தயவு சொல்லலாம், இரக்கம் சொல்லலாம், இதெல்லாம் நம்ம அழைப்பில் இருக்கு. சிலுவையில் பாவத்தை மட்டும் நாம் மன்னிக்கல, பாவத்தினால் வந்த அந்த விளைவாகிய சாபத்தை, பாவத்தினால் வந்த அந்த வியாதியும் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் பிழைத்திருக்கிறார், நான் பிழைத்திருக்கிறேன். அவர் ஒளியா இருக்கிறார், நான் ஒளியா இருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு திவ்ய வல்லம் இருக்கு, மகத்துவமான வல்லம் இருக்கு, உயிரோடு எழுப்புகிற வல்லம் இருக்கு. அதனால்தான் பவுல் சொல்கிறார், கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் வளப்படுது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை நீங்களும் நானும் அடைவதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் சொல்லுங்க இருக்கிறார். இன்றைய செய்தி பிதாவின் எண்ணமும் பார்வை. பிதாவின் எண்ணம் அதான் மைண்ட் கேட். பிதாவின் பார்வை ஐ கேட். ஐம்புலன்கள் இருக்கு. இன்னைக்கு அந்த மைண்ட் கேட் அண்ட் ஐ கேட், பிதாவுடைய எண்ணம், பிதாவின் பார்வையை தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவின் எண்ணம் தீர்க்கதரிசன எண்ணம். பிதாவின் எண்ணம்னு சொல்லுவேன், நீங்கள் தீர்க்கதரிசன எண்ணம்னு சொல்லலாம். பிதாவின் எண்ணம், ஆமாம், நம்மை குறித்த தீர்மானம் இருக்க, அதாங்க பிதாவின் எண்ணம். நம்ம எண்ணம் பிதாவோட இணைய நம்மை குறித்த தீர்மானம் அல்லது தீர்க்கதரிசனம் அது முழுமை அடைந்து பிறப்பாக வெளிப்படுகிறது. பிறப்பு என்றால் சந்தோஷம்தான். ஆகவே பிதாவின் எண்ணம் அல்லது தீர்க்க தரிசனம், உங்களை குறித்த பிதாவின் எண்ணம் தான் அவருடைய தீர்மானம். ஆகவே நீங்கள் பிதாவுடைய எண்ணத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அவருடைய தீர்மானத்தில் இருக்கிறீர்கள், அவருடைய தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறீர்கள். சரி, அவர் தீர்மானத்தை யாரும் மாற்ற முடியாது, அதைத்தான் நீங்கள் புரியணும். அவர் தீர்மானத்தை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் தீர்மானத்துக்குள்ளே நம்மை தேவன் ஆவியானவரை கொண்டு வார்த்தையை கொண்டு அவர் சத்தத்தை கொண்டு அவர் தீர்மானத்துக்குள்ள ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு அனுபவமாக நம்மை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆகவே ஒரு நிச்சயம் உங்கள்கிட்ட இருக்கணும், என்ன நடந்தாலும் நான் அவர் தீர்மானத்தில் இருக்கிறேன், அவர் எண்ணத்தில் இருக்கிறேன், அவர் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறேன், அவர் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் என்ற அந்த முழு நிச்சயத்தோடு இருங்கள்.
சூழ்நிலைகள் அதாவது அந்த தீர்மானத்துக்கு எதிராக வரும் வரும் வரும். வேதத்தில் எல்லாருக்கும் வந்திருக்கிறது, கிறிஸ்துவுக்கும் வந்திருக்கிறது, யோசேப்புக்கு வந்திருக்கிறது, தாவீதுக்கு வந்திருக்கிறது. அதே போல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்மானத்தில் எதிராக சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலைகள் தான் உங்களை அனுபவத்தில் கொண்டு போய் அந்த தீர்மானத்தின் முடிவில் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க பிரமிக்கத்தக்க சாட்சிகளோட நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவன் உங்களுக்காய் செயல்பட்டு அந்த தீர்க்க தரிசன நிகழ்வுக்குள்ள ஒரு பெரிய அற்புத சாட்சியை உங்களுக்கு கொண்டு வருகிறார். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. பிதாவின் எண்ணம், பிதாவின் பார்வை. பிதாவின் எண்ணம் தீர்க்கதரிசன எண்ணம், பிதாவின் பார்வை தீர்க்கதரிசன பார்வை. பிதாவின் எண்ணம்னு சொல்லுவேன், தீர்க்கதரிசன எண்ணம்னு சொல்லணும். பிதாவின் பார்வைன்னு சொல்லுவேன், தீர்க்கதரிசன பார்வை அப்படின்னு சொல்லணும். பிதாவின் எண்ணம் தீர்க்கதரிசன எண்ணம், பிதாவின் பார்வை தீர்க்கதரிசன பார்வை. அப்போ நம்ம எண்ணமும் நம்ம பார்வையும் அவருடைய எண்ணத்தோட அவர் பார்வையோட சேரும்போது தான் அங்கே நீங்கள் அந்த லக்குவுக்கு அவர் வைத்த அந்த தீர்மானத்தின் அந்த முழுமைக்கு அல்லது லக்குக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அப்போ நாம் பாதி அவர் பாதி அல்ல, அவர்தான் துவக்கம், அவர் முடிப்பார். ஆனால் நான் அவரோடு இணைவது, அவர் எண்ணத்தோடு இணைவது, அவர் பார்வையோடு இணைவது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். அவர் தான் துவக்கினார். போன வாரம் பிரின்ஸ் அங்கே செய்தி கொடுத்தாரு, அங்கே சூசன் மருமக செய்தி கொடுத்தா. செய்தி உடனே கேட்டுருவேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அப்படின்னு பிலிப்பியர் 1:5 வருது. அதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்குள் பெரிய காரியத்தை துவக்கினவர். கிரேட் திங்ஸ், காட் பிகின் த கிரேட் திங்ஸ். உங்கள் துவக்கமே பெரிய காரியம்தான். அது எப்படி தெரியுமா? உள்ள ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்ச, அது இயேசுவோட உயிர்த்தெழுதலோட சேர்ந்தது. உங்கள் துவக்கமே சூப்பர் நேச்சுரல். உங்களுக்குள் இன்னைக்கு அந்த மருமகள் சொன்ன வார்த்தையின்படியே சொல்கிறேன், உங்களுக்குள் நற்கிரியை துவக்கினவர் மாத்திரமல்ல, உங்களுக்குள் பெரிய காரியத்தை உங்கள் ஆவியில் துவக்கி இருக்கிறார். அப்போ துவக்கினார் என்றால் அவர் அதை முடிப்பார். அவர் பாதியிலே விடுகிற தேவன் அல்ல, ஆனால் துவக்கினவர் அதை முடிப்பார். அதனால்தான் பிலிப்பியர் 1:5 உங்களின் நற்கிரியை துவக்கினவர் அல்லது உங்களில் பெரிய காரியத்தை துவக்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை நடப்பித்து அந்த பெரிய காரியத்தை நடப்பித்து அதை முடிப்பார். அதை உங்களில், உங்கள் ஆவியில், என் ஆவியில் தான் அவர் துவக்கம். அதான் பெரிய காரியம், அதான் நற்கிரியை. அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அந்த நற்கிரியில் அந்த பெரிய காரியத்தில் அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார். அப்போ உங்கள் எண்ணம் எதில் இருக்கணும்? என்னில் பெரிய காரியத்தை ஒன்று துவக்கி இருக்கிறார், என்னில் நற்கிரியை துவக்கி இருக்கிறார் என்ற அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் இருக்க 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 உங்களுக்காக அவர் செயல்படுகிறார். நீங்கள் செயல்பாடு நீங்கள் அல்ல என்பதை புரிய வேண்டும். எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார். உங்கள் வேலை, என் வேலை, பி இன் ரெஸ்ட். இளைப்பாறுதலுக்குள்ள, ரெஸ்ட்டுக்குள்ள அவர் மனதை என்னுடைய மனதாக்கி, அவர் பார்வையை என்னுடைய பார்வையாக்கி, என் மனதையும் என்னுடைய பார்வையும் அவருக்கடுத்த காரியத்தில் இணைத்து கொள்ள நீங்கள் அறியாத
அறியாத நேரம் ஒன்று சொல்வேன், அறியாத இடம் என்று சொல்வேன், அறியாத நபர் என்று சொல்வேன். 3 சொன்னேன். அறியாத நேரம், அறியாத இடம், அறியாத நபரிடத்திலிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் வரும். முதலாவது சொல்லுங்க, அறியாத இடம், அறியாத நேரம், அறியாத நபர். வலது பக்கம் இடது பக்கம் உங்கள்கிட்ட அறியாத நேரத்தில் இருந்து, அறியாத இடத்துல இருந்து, அறியாத நபரிடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய காரியத்தை துவக்கினார். அவரே பெரிய காரியத்தோட, பெரிய சாட்சியோட, பெரிய அற்புதத்தோட அவரே முடிப்பார். அறியாத, மறந்துடக்கூடாது, அறியாத நேரம், அறியாத இடம், அறியாத நபர். 3மே எனக்கு தெரியாது. உங்கள் நேரம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவர் நேரம் இருக்குது, அவர் நேரம் உங்களுக்கு தெரியாது. அவர் வச்சிருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அவர் வச்சிருக்கிற நபர் உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. இந்த 3லும் உங்களுக்கு பெரிய கிரியை, பெரிய காரியத்தை துவக்கினவர் இந்த 3லையும் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள். பி ரிலாக்ஸுங்க, ரிலாக்ஸாக இருங்க. பிள்ளைகள் எப்போ ரிலாக்ஸாக தான் இருக்கிறாங்க. நமக்கு தான் பிள்ளைகளை குறித்து படபடப்பு வரக்கூடாது. மேலே இருக்கிற டாடிக்கு படபடப்பே இல்லை, அவர் ரிலாக்ஸாக இருக்கிறாரு. ஏன்னா 6 நாள் வேலையை முடிச்சுட்டு 7வது நாள் அவர் அந்த நாளை ஆசீர்வதித்து ஓய்ந்திருந்தார். அப்போ 7வது நாள் என்னான்னு கேட்பேன். நீங்கள் இளைப்பாறுதல் நாள்னு சொல்லணும். அந்த இளைப்பாறுதல் நாளை என்ன செஞ்சார்னு கேட்பேன். நீங்கள் ஆசீர்வதித்தார்னு சொல்லணும். 7வது நாள் என்ன நாள்? இளைப்பாறுதல் நாள். அந்த இளைப்பாறுதல் நாளை என்ன செய்தார்? அப்போ நீங்கள் இளைப்பாறுதலில் இருந்தால் அவர் ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இளைப்பாறுதல், வலது பக்கம் இடமில்லை, இளைப்பாறுதலாக இருக்கு. நம்ம பாஸ்டர் ரொம்ப வருஷம் இளைப்பாறுதலே இருக்கிறாரு. உங்கள் பாஸ்டர் தெளிவாக இருக்கிறார், தெளிவாக வார்த்தையின் மேல் வார்த்தை கர்த்தர் ஆவியானவரை கொடுத்து 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 அந்த இளைப்பாறுதலில் இருக்கும்படி நான் இல்லைங்க, அவர் ஆரம்பித்தார் பாருங்க. 17 வருஷத்துக்கு முன்னால் கிரேஸு ஆத்மா தான் எனக்கு ஆரம்பித்தது. ஆத்மாவில் தான் இளைப்பாறுதல் ஆரம்பித்தார் பாருங்க. அதில் அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதில் நான் ஆவியில் வளரும்படி, உள்ளான மனுஷனில் ஸ்ட்ராங் ஆகும்படி ஆவியானவரும் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, டாடியும் கிரியை செய்கிறாரு. ஆகவே அந்த 17 வருஷத்துக்குள்ள என்ன அவருடைய அந்த பெரிய காரியம், ஆச்சரியமான காரியம், அற்புதமான காரியம், அடையாளங்கெடுத்த காரியத்தில் சாட்சி உண்டாகும்படி என்னை அவர் அந்த ஜேர்னி, அந்த பிரயாணத்தில், எந்த பிரயாணம்னு கேட்பேன். 17 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு புதிய பிரயாணத்தை ஆரம்பித்தார் பாஸ்டர்னு சொல்லணும். எந்த பிரயாணம்? 17 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு புதிய பிரயாணத்தை ஆரம்பித்தார். பழைய பிரமாணம் பழைய மனுஷன், பழைய பிரமாணம் மனுஷ கற்பனை, பழைய பிரமாணம் சரீரத்துக்கு அடுத்தது, பழைய பிரமாணம் பயமுறுத்துவது, பழைய பிரமாணம் குற்றப்படுத்துவது. எப்பா எவ்வளோ ரொம்ப ஒர்ஸ்ட்டு பெக்கராக இருந்தேன், ஒர்ஸ்ட்டு ஃபெல்லோவாக இருந்தேன். இப்படி தான் பெரிய கூட்டம் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் மாற்றமே இல்லை. பாவம் அவங்களுக்கு தெரியல. 17 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆத்மாவை குறித்த வெளிச்சத்தை கொடுத்து அந்த ட்ராவலில், அந்த பிரயாணத்தில் ஆவியானவரும் டாடி காடும் கொண்டு வந்தார்னா, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் அறியாத நேரம், நீங்கள் அறியாத இடம், நீங்கள் அறியாத நபர்,
அதெல்லாம் எழுதிக்கணும். வீட்டில் போய் நான் வரப்போலாம் சொல்லலை. வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா இருமா, நம்ம அறியாத நேரம், அறியாத இடம், அறியாத நபர், படார்னு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு தோத்திரம் பண்ணணும். மறுபடியும் பேசுகிறேன், எங்கள் மக்களை, என் பிள்ளைகளை, லைவில் இருக்கிறவங்களை, கேட்க போகிறவங்களை, நீங்கள் அறியாத இடத்துலேருந்து, அறியாத நேரத்தில், அறியாத நபரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருது. எங்கள் ரிலேட்டிவ் அம்பத்தூர்லாம் இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்கிறாங்க, ஊரில் இருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த இங்கே இருக்கிற ரிலேட்டிவுடைய அண்ணன் மக கெல்லிஸ் எம்பிஎஸ் சபைக்கு போகிறாங்க. கெல்லிஸ் எம்பிஎஸ் சபை வயசாகிக்கிட்டே இருக்குது. பாஸ்டர் அவளுக்கு மாப்பிள்ளை பாருங்கள், மாப்பிள்ளை பாருங்கள், மாப்பிள்ளை பாருங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா? அப்போ ஒரு நாள் சொன்னேன், ஏம்மா நான் பார்க்குறதில்ல, அவளுக்காக தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ பொறுமையாரு, ஏற்ற காலத்தில் நடக்கும். அப்புறம் அந்த பிள்ளை கேட்கறதே விட்டுருச்சு. நேற்று ஒரு செய்தி வந்துச்சு, அந்த பிள்ளை 88, இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ளை 87, 88, 87, 88 வயசு பார்த்துக்குங்க. 88 வயசு என்ன? 88னா இதில் 12, 36, மாப்பிள்ளைக்கு 37, 36, 37 எப்படி கனெக்ட் பண்ணாரு பாருங்க. அவர் எல்லாம் உனக்கு என்ன, அவர் தான் பார்த்தாரு, அவர் தான் இதை பார்த்தாரு, இவர் தான் கனெக்ட் பண்ணார். இப்போ மறுபடியும் வருது, அறியாத நேரம், அறியாத இடம், அறியாத பர்சன்ட் இருந்து கனெக்ஷன் வருது, கான்டாக்ட் வருது. சொல்லுங்க, எனக்கு அறியாத நேரம், அறியாத இடம், அறியாத பர்சன்ட் இருந்து எனக்கு கனெக்ஷன் வருது, கான்டாக்ட் வருது. அதுவே எனக்கு ஒரு அற்புத சாட்சியா தேவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலாக்ஸ். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து ஓய்ந்து ஆசீர்வதித்தார். அப்போ ஓய்வை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வெளிப்படணும்னா பி இன் ரெஸ்ட். இதுதான் இன்னைக்கு செய்தி. சும்மா மறுபடியும் மறுபடியும் அவரை அலட்டுறதெல்லாம், அது பழைய ஏற்பாட்டில் ஜெபத்தில் ஒரு ஜெபம் பண்ணார். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, நியாயாதிபதிட்ட தனக்கும் தன் எதிராளிக்கும் உள்ள வழக்கில் ஒரு விதவையா போனாலாம். அவன் கேட்குறதுக்கே மனசு இல்லையா, ஆனால் இவளும் விடலை, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாளில் ஆமாம், இவன் என்னை ரொம்ப அலற்றால, இவளுக்கு நான் நியாயம் செய்யணும். எங்க இன்னைக்கு கான்டெக்ஸ்ட் என்ன என்பதை புரியாமல் தான் லா ப்ரீச்சர்ஸ் மேலே என்ன கீழே என்ன இன்னைக்கு வரைக்கும் கான்டெக்ஸ்ட் இல்லாமல் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீழே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவேன் என்பதை குறித்த ஒரு காரியம். இந்த சாட்சியை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் விசுவாசம். அப்போ என்ன, நீ விசுவாசத்தோடு இருந்தால் சோர்ந்து போகாமல் ஜெபம் இல்லை, சோர்ந்து போகாமல் இருப்ப. விசுவாசத்தோடு இருந்தால் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்ப. விசுவாசத்தோடு இருந்தால் உன் எண்ணத்தை அவர் எண்ணத்தோடு இணைச்சு, உன் பார்வையை சிலுவையின் மேலே வச்சு, உன் பார்வையை நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் அவைகள் மேலே பதிச்சு, நான் இருக்க 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 மறுபடியும் வர்றேன். அப்போ 3 நாள் ஆயிடுச்சு. நினையா நான் செய்திக்கு போவடான்னு தெரியலையே. நினையாத நேரம், நினையாத இடம், நினையாத நபர், கான்டாக்ட்.
நீங்கள் கான்டாக்டில் யாரோ ஒருத்தரங்க இடைப்பட்டு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண போகிறாங்க, என்னை கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே கோரேஷை சொல்லி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு கோரேஷ் வர்றாரு. அந்த பில்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணி, அந்த பில்டிங்கை நம்ம பில்டிங் தானே, அந்த பில்டிங்கை அந்த கோரேஷ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள இன்டீரியர் ஆடியோ வீடியோ எல்லாம் வேறு லெவலில் பண்ணி கொடுத்து, அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், அதையும் எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வீட்டை இடித்து பிளைன் ஆக்கி நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் என்ற அதுக்குள்ளே இருக்கிற. ஹலோ, நீங்கள் அப்படி இருக்கணும்ன்ற ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் அநேகருக்கு இந்த பகுதியில் தொடுறார். உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அப்படியே கியர் பண்ணி தூக்கி விடுறார். சபை என்னங்க விசுவாசத்தை அப்படி கிண்டி விடுறதுங்க. சபை என்னங்க உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்புவதுங்க. சபை உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை அப்படியே தூக்கி விடுவது. சபை உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரத்தை அப்படியே அனல் மூட்டி எழுப்புவது. அதான் சபை. ஆமென். எத்தனை பேர் டைரி வீட்டில் போய் இந்த முக்கியமான வார்த்தையெல்லாம் எழுதணும். ப்ளீஸ் மேக் இட் அஸ் எ ஹேபிட், மேக் இட் அஸ் எ ப்ராக்டிஸ். ஏன்னா சில வார்த்தை நான் வரும், ஆனால் அந்த வாக்கியம் போயிருக்குன்னு அந்த வார்த்தை மறந்துடும். அதனால் அப்பயே எழுதிடுவேன். அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக இருந்தால் உடனே மறக்க வச்சுருவான் அந்த பிசாசு. அவனுடைய வேலை மறக்க வைக்கிற வேலை. கேட்கவும் விட மாட்டான். அதுவும் விசுவாசத்துக்கு அடுத்த பிரசங்கத்தை கேட்க விட மாட்டான். அடுத்தது கேட்டான் கூட மறக்க வைப்பான். அப்போ திடீர்னு உங்கள் இப்போ ரேமாவா இப்போ வார்த்தை வந்துச்சு இல்லையா, அதை வீட்டில் போய் எழுதி ஆமென் 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 அப்படின்னு எழுதி உங்களுக்கு கையெழுத்து போடணும். சில சமயம் நான் எழுதி ஒரு காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா ஏசிய பல்லாவரம் நல்ல ரொம்ப நெருக்கம், என்னை ரொம்ப மதிப்பார், ரொம்ப கனப்படுத்துவார், வீட்டுக்கெல்லாம் வருவார். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா ஒரு நான் ஜெபம் பண்ணால் வார்த்தையை கவனிப்பேங்க. பிரசங்கம் பண்ணால் வார்த்தையை கவனிக்கணும். யாராவது உங்களுக்கு ஜெபம் பண்ணால் வார்த்தையை கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஆள் பிரசங்கம் பண்ணால், இப்படிப்பட்ட ஆள் ஜெபம் பண்ணால் வார்த்தையை கவனிக்கணும். சில பேர் ஜெபம் பண்ணால் அவ்வளோதான், அந்த வார்த்தையை கவனித்தோடனே நீ அவுட் ஆயிடுவேன். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஓகே. அவங்க பிரசவம் பண்ணாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்றைக்கி என்னமோ அதுக்கு போகணும் என்னன்னு தெரியலையே. நெகேமியா 9:25. நெகேமியா 9:25. நெகேமியா 9:25 வாசிப்போமா? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியை கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் இருந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புக்களையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயையினால் எங்க அப்படியே அந்த வார்த்தை அப்படியே வந்துருச்சு எனக்குள்ள. ரேமா உடனே என்ன தெரியுமா, அந்த பழைய பைபிள் இருக்கு, வீட்டில் வந்து டேட்டு போட்டு ஆமேன் போட்டு அவங்கள இறந்து 30 வருஷம் இருக்கும். பாஸ்டமாக இருந்தப்போ 15 வருஷம் ஆச்சு. அவங்க 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும். 25 வருஷமாக அது இருக்கும். கையெழுத்து போட்டோங்க. வார்த்தையில் அப்படி தாங்க நீங்கள் ப்ராக்டிஸு ஆகணும். வார்த்தையில் அப்படி தாங்க நீங்கள் பழக்கவித்தல் என்ற நிலைமையில் இருக்கணும். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. வார்த்தையை பழக்குவிக்கிற ஒரு பெரிய ப்ராக்டிஸ் உங்களுக்கு வருவதாக. எபிரேயர்
5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. எபிரேயர் 12, 5, 12, 13, 14 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவீர்கள் ஆனீர்கள். பலமான ஆகாரம் என்ன, பால் என்ன? அடுத்த வசனம் போடுமா. பாலுங்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில். அப்போ பால் குழந்தைக்கு, ஆனால் பலமான ஆகாரம் நீதியின் வசனம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்த செய்தி இப்போ ஞாபகம் வருது. ஒன்று, உங்கள் ஆவியிலே நீதி. இப்போ ஞாபகம் வருதா? அல்ல, ஆழ்த்தத்துவத்தில் இப்போ வருதா? நீதிமான். அல்லோ, பார்த்தீங்களா? மறக்க வைப்பான். கேட்ட விட்டு போனோடனே மறக்க வைப்பான். அவன் பொறுக்கி வசனத்தை பொறுக்கிடுவான். தப்பான வசனத்தை விதைப்பான். ரிலிஜன் பீப்புள் தப்பான வசனத்தை சபைக்கு வாரம் விதைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது 100%. ரிலிஜன் அவங்க ஆவியில், அந்த இருதயத்தில் பிரமாணம் என்ற முக்காடு இருக்கிறபடியால் வேற வழி இல்லை. ஆனால் பாலுங்கிறவன் குழந்தை. ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங் மீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏமேன், குழந்தையாய் இருக்கிறபடினா குழந்தையாகவே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நீதியின் வசனத்தில் என்ன இல்லை, பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். சரி, நீதியின் வசனம் என்ன? அடுத்த வசனம் போடுப்பா. பலமான ஆகாரம் என்றால் என்ன? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் நானோந்திரியம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு பலமான ஆகாரம் என்ன தெரியுமா? எப்பா இது நன்மைப்பா, இது தீமைப்பா அப்படின்னு காமிக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் நானோந்திரியம் உடையவர்கள். அவர்கள் பூரண வயது உடையவர். நன்மை எது, தீமை எது, அதை காமிக்கிறாங்க பாருங்க. அதான் நீதியின் வசனம். அவங்க பூரண வயதில் இருக்கிறாங்க. அதாவது உள்ளான மனுஷனுக்குள்ள ஸ்ட்ராங்கு ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ இது நன்மை, இது தீமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய குமாரனை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் நன்மை செய்கிறவராய் தீமையை காமிக்கிறது குழந்தைகளுக்கு. சரி, வீட்டில் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு தீமையை காமிப்பீங்களா? குழந்தைக்கு பால் தான் கொடுப்போம், அடுத்தது பாலே கொடுத்துட்டு இருப்போமா? அடுத்தது பழமான ஆகாரம். அதான் நீதியின் வசனம். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் தீமையை சொல்லிட்டு இருக்கிறாங்க, நன்மையை சொல்கிறதே இல்லை. வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதில் என்ன பண்ணிடுவாங்க, மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கடைசி எல்லாம் பேசிட்டு ஒரு புள்ளியை வச்சுருவாங்க, இதை செஞ்சா. அதானே உபாயம் 28 ஆசீர்வாதம் சாபம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ன சொன்னார்? நீ எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை என்ற கனியை புசிக்கும் நாளில் சாகவே நன்மை தீமை இன்னதென்று அறியும் கனியை, நன்மை தீமை இன்னதென்று அறியும் கனியை புசித்தால் சாகவே சாவார். அப்போ ஒரு சபை
எல்லா கனியும் கொடுக்கலாம். ஆனால் நன்மை என்ற கனியை கொடுக்கணும். நன்மை தீமை என்ற அந்த அறிவை கொடுக்குமையானால் அங்கே அவங்க ஆவியில் செத்தே இருக்கிறார்கள். ஆவியில் சொல்லுங்க, நான் சொல்கிற புரியுது இல்லைண்ணே? வசனத்தின்படி தான் நான் சொல்கிறேன். ஆவியில் செத்து இருக்கு, சரீரத்தில் சாகலை, ஆவியில் செத்து இருக்கிறாங்க. அப்போ சாத்தா முத எங்கே மரணத்தை கொண்டு வந்தான்? ஆவி. மரணம் என்ன செய்தது? ஒளியவை. ஆவியில் மரணம் ஏற்பட்ட உடனே அங்கே பயம் வந்தது. ஆவியில் மரணம் ஏற்பட்ட உடனே குற்ற உணர்வு வந்தது. ஆவியில் மரணம் ஏற்பட்ட உடனே எதை அறியாததோ அதை அறிய வச்சுட்டான். முதல்ல மகிமையின் வஸ்திரம் அவர்களை மூடி இருந்தது. இப்போது நிர்வாணி என்று பிசாசு. நிர்வாணி என்றால் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அறிய வச்சுட்டான், ஓடி ஒளிய வச்சுட்டான். ஆமென். எத்தனை புரிச்சுட்டீங்க? நன்மை தீமை இன்னதென்று அறிகிற கனியை புசித்தால் சாகவே சாவாய். அது பிசாசுடைய பெரிய எண்ணமே உங்களை எப்படியாவது உங்கள் விசுவாசத்தை குலைக்கணும். உங்கள் விசுவாசத்துக்குள்ள ஒரு அவிசுவாசத்தையோ பயத்தையோ ஒரு சோர்வையோ உண்டு பண்ணணும். இது அவனுடைய ஆயுதம். கர்த்தர் சொல்றாருங்க, விசுவாசத்தில் உறுதியார். விசுவாசத்தில் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை உறுதியாக இருங்க. அங்கே விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார்? விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உனக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பிசாசு, பயத்தை கொண்டு வருகிற பிசாசு, இன்னும் நடக்கலையே என்ற ஒரு சோர்வை கொண்டு வருகிற பிசாசு, இது எல்லாம் எதிர்த்து விசுவாசத்தில் உறுதியாய் இரு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை யாருக்கோ சொல்கிறாருங்க. ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறாருங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த். விசுவாசம் வலது பக்கம் இடது பக்கம் வந்து விசுவாசம்னு சொல்லுங்க. உங்கள் பேர் விசுவாசம்னு சொல்லுங்க. உங்கள் பேர் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. ஆமாம், எபிரேயர் 1 போடுமா? கு ஷி கா அந்த டாபிக் போவே இல்லை. பார்ப்போம். எபிரேயர் 1 மணிக்கணும் 11மா? நாங்களும் திரும்பி பார்த்த பிறகு எபிரேயர் 11:1மா? எபிரேயர் 11:1 சூப்பருங்க. வாசிக்க. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசத்தோட ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம் உனக்கு நம்பிக்கை கொண்டு வரும். அந்த நம்பிக்கையில காணப்படாதவைகளின் சொல்லுங்க, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அங்கே ஒரு மொழிபெயர்ப்புல திஸ் இஸ் த டைட்டில் டீட். அதாவது உங்களுக்கு இது 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 என்ன என்று சொல்லி சொத்து எழுதி தர்றாங்க பாருங்க. அதில் டைட்டில் டீடு. அங்கே போய் ஆஃபீஸுக்கு போய் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு, அங்கே பத்திரத்தில் சாட்சி கையெழுத்து போட்டு, அதான் டைட்டில் டீடு. இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு டைட்டில் டீடாக இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே கையெழுத்து போடப்பட்டு ஏற்கனவே அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஏற்கனவே உங்களுக்கு இட்ஸ் கிவன். 1 பேதுரு 1 கொடுக்கப்பட்டுச்சு. ஊகாசி அதை அப்படியே போயிட்டு அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம்
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2, 3. 2 பேதுரு 1, 2, 3 ஆசி. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். இப்போ என்னுடைய ஒர்க் அவுட் என்ன? வாட் இஸ் மை ஒர்க் அவுட்? வாட் இஸ் மை ஹோம் ஒர்க்? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒர்க்கு வேலை செய்கிறதில்ல, ரெஸ்ட்டு. ஆனால் எனக்கு கொடுத்த ஒர்க்கு ஹோம் ஒர்க்கு தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவு தான் என் ஒர்க் அவுட், நாட் ஒர்க். பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு. அடுத்த வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற. நம்மளை எப்படி அழைச்சாரா? அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் என்ன அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய காருண்யம், அன்பு சொல்லலாம், தயவு சொல்லலாம், இரக்கம் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம அழைப்பில் இருக்கு. சொல்லுங்க, வலது பக்கம் இடம் உங்கள் அழைப்பில் பிதாவின் மகிமை இருக்கு, காருண்யம் இருக்கு, தயவு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்கள் அழைப்பில் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது அவர் சைடு. என் சைடு பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிக்கிற. கொஞ்சம் டைம் எடுக்கணுங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு வந்துட்டு அப்புறம் மீதி நாள்லாம் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, பைபிளே திறக்காமல் இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. நோ யூஸ் பிரதர், நோ யூஸ் சிஸ்டர். அப்புறம் அவர் தாமதிக்கலை, நீ அவரோட கோஆப்ரேட் பண்ணல. அங்கே பார்த்தோம், நன்மை தீமை இன்னதென்று அறிகிற கனியை புசித்தால் சாவாய். சாத்தான் அதான் புசிக்க வச்சான். இங்கு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், பிதாவையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினார். நம்ம அழைச்சவரை கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்கணும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அன்பினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் என்ன செய்யணுமா? பெருக கடவுது. knowing Daddy God and Jesus Son God. அடுத்த வசனம் தான் சூப்பர். இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அடுத்து மறுபடியும் வாசிக்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டி யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தாச்சா தரப்போதா? அதான் அதுக்கு தான் அதை போட சொன்னேன். கிவன். தம்முடைய மகிமையினாலும் காரியத்தை அழைத்துகிற அறிவினால எப்பா ஜீவன்னா இந்த உலக வாழ்வு, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, அப்புறம் தேவ பக்தி என் ஆவிக்குரிய வாழ்வு, இந்த ரெண்டுக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமைக்குள், திவ்ய வல்லமை. இன்னொரு இடத்துல சொல்றாரு மகத்துவமான வல்லமை. இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு உயிரோடு எழுப்புகிற வல்லமை. பிதாவிடத்தில் திவ்ய வல்லமை இருக்கு, மகத்துவமான வல்லமை இருக்கு, உயிரோடு எழுப்புகிற வல்லமை இருக்கு. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் பலப்படு. அதான் இந்த சபை. குழந்தை அல்ல,
நன்மை தீமை என்று பகுத்தறியத்தக்க நீதியின் வசனத்தில் உங்களை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு ஆவியானவர். ஆகவே இங்கே நன்மை பேசப்படுகிறது, தீமை பேசப்படுகிறது அல்ல. ஆசீர்வாதம் பேசப்படுகிறது, சாபம் பேசப்படுகிறது அல்ல. ஆரோக்கியம் பேசப்படுகிறது, வியாதி பேசப்படுகிறது அல்ல. ஆனால் வியாதியில் கர்த்தர் சிலுவையில் உண்டு பண்ணிட்டாரு, அது உனக்குரிய அப்பம் என்று பேசப்படுகிறது. வேத வசனம் ஏசியாவில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனம் வாசிப்போம். ஏன்னா வசனம் வாசித்தா அது வேறு விதத்தில் கிரியை செய்யும். யாருக்கோ ஹீலிங், சரீரத்தில் கூட நீங்கள் பலவீனமாக வந்திருக்கலாம், சிலர் உதிரப்போக்கோடு வந்திருக்கலாம். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறதா கூட இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். ஏசாயா 33:34 வாசிப்போமா? 33:24 இல்லை, அங்கே போட்டோம் பார்த்து வாசிங்க. 33:24 வாசிங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் ஒருவரும் சொல்வது இல்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம். எத்தனை பேர் இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறீங்க? வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று பிளஸட் பெனியேல் வாசிகள் குடும்பங்கள் ஒருவரும் சொல்வது இல்லை. காரணம் என்ன? நான் மன்னிச்சிட்டேன், இனிமே அவனுக்கு வியாதி இல்லை. சிலுவையில் பாவத்தை மட்டும் நான் மன்னிக்கல, பாவத்தினால் வந்த அந்த விளைவாகிய சாபத்தையும் பாவத்தினால் வந்த அந்த வியாதியும் நான் எடுத்துக்கிட்டேன். ஐ ரீப்ளேஸ் ஆல் த டிசீஸ் இன் திஸ் எர்த். இந்த உலகத்தில் இருக்கிற அன்னையை விட இன்னைக்கு வியாதி எவ்வளோ பெருகி போச்சு. ஆனால் எல்லா வியாதிகளையும் நான் என் மேலே எடுத்துட்டு அவங்கள மன்னிச்சிட்டேன். அவங்க மன்னிப்புக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க மன்னிப்பு மாத்திரம் இல்லை, நான் அவங்க பாவங்களை இப்போ என்ன பண்ணலை, நினையாது இருக்கிறேன். ஆகவே இதை புரிஞ்சுக்கிட்டா சீயோன் நகர வாசிகளில் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவரும் ஏங்க யாருக்கோ ஹீலிங் அனுப்புகிறாருங்க. இரத்த சம்பந்தமா என்னவோ தெரியல, ஹீலிங். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, சங்கீதம் 107, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லா வியாதிகளுக்கும் எல்லா அழிவுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இப்போ வார்த்தையை தேவன் அனுப்பி கொண்டு இருக்கிறார். இந்த ஹீலிங் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஒருவேளை அவங்க தூரத்தில் இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து தூரத்தில் இருக்கிற அவர்களுக்கு நீங்கள் ஹீலிங்கை கொண்டு போக முடியும். இந்த லைவில் இருக்கிறவங்களும் இந்த லைவை கேட்டுட்டு இருக்கலாம். அவங்க வெளிநாட்டில் இருக்கிறான், அவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம், ஆனால் அவங்க வியாதியாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அவர்கள் சுகத்தை நீங்கள் நம்பிக்கையோடு போகும்போது நீங்கள் அங்கேருந்து செய்தி வரும், நீ எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த, கர்த்தர் ஹீல் பண்ணிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சம்பவம் சொல்கிறேன், இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். ரொம்ப கூட்டம், ஓட்டை பிரித்து கட்டோட கீழே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிங்களா? கொஞ்சம் இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். உள்ளே நுழைய முடியலன்னா எல்லாம் அவன் ஹீலிங் எப்படியாவது ஒரு தொற்றுலாம், எப்படியாவது ஹீலிங் பண்ணலான்னு தான் வந்திருக்கிறான். அவன் மோதிக்கிட்டு முட்டிக்கிட்டு அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், நான் போகணும் நீ போகணுன்றான். எவனுக்குமே இந்த யோசனை வரல. இந்த 4 பேர் ஒருத்தனுக்காக ஒர்க் பண்ணுறாயா? முதல்ல சொன்னது ஒருத்தன், நீங்கள் ஒரு ஆள். அடுத்தது 4 பேர் ஒருத்தனுக்காக ஒர்க் பண்ணி 4 பேர் ஒருமனப்பட்டு வீட்டு கூரையை திறந்து
கட்டில்ல அவனை கீழே இறக்குறாங்கன்னா அந்த 4 பேர் எவ்வளவு சரீர பிரயாசப்பட்டிருப்பாங்க. எத்தனை புரிஞ்சுட்டுங்க? கீழே இறக்குறான். ஏசு திடீர்னு பார்க்குறாரு, தொட்டுட்டாயா? 4 பேர் தொட்டாங்க. 4 பேர் இயேசுவை தொட்டாங்க. இவன் திமிர்வாதக்காரன். அவர்கள் விசுவாசத்தை கண்டு இவனுக்கு பேசுறாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு, உங்க விசுவாசத்துக்கு அவ்வளவு போவார். இன்னொருத்த வரான். அவன் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த குடும்பத்தில் இருக்கிறான். என் மகன் மரிக்கிற தருவாயில் இருக்கிறான், நீர் வந்து அவனை தொடணும், சுஸ்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறான். போகிறாரு. போகும்போது சொல்கிறாரு, இவர் போகவே இல்லை. இங்கே சொல்கிறார், உன் மகன் பிழைப்பான் இல்லை, பிழைத்திருக்கிறான். இயேசு பாஷை வந்து ஃபியூச்சர் பாஷை பேசுறதில்ல, ப்ரெசன்டென்ஸ் பாஷை தான் இயேசுவின் பாஷை. உங்கள் பாஷையும் ப்ரெசன்டென்ஸ் பாஷையை பேசுனா ஃபியூச்சரில் அந்த ப்ரெசன்டென்ஸ் பாஷை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். உன் மகன் பிழைத்து நீ போகலாம், உன் மகன் பிழைத்து இருக்கிறான். நீங்கள் அப்படி தான் பேசணும். அவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். அவர் பிழைத்திருக்கிறார், நான் பிழைத்திருக்கிறேன். அவர் ஒளியாக இருக்கிறார், நான் ஒளியாக இருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அங்கிருந்து செய்தி வருது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். எந்த வினாடின்னு கேட்குறாரு. இவன் சொல்கிறாங்க, இயேசு சொன்ன அதே வினாடி இவர் சொன்ன வார்த்தையில் அவனுக்கு தூரத்துக்கிற வியாதியில் மகனுக்கு சுகம் கிடைக்கல. இயேசு சொன்ன வார்த்தையை இவன் நம்பிட்டான். அதே நேரம் அங்கே அற்புதம் நடந்தது. இந்த வார்த்தையை நம்புங்க. அறிக்கை செய்கிறேன், நம்புகிறேன்னு சொன்னால் போதும். பெரிய பிரேயர்லாம் தேவையில்லை. நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நம்புகிறேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இது எனக்கு, இது ஆசீர்வாதம் எனக்கு, இது எனக்குரியது. டைட்டில் டீடு. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் சொல்லுங்க நிச்சயமாக இருக்கிறது. இந்த நிச்சயம்தான் உங்கள் ஆவியில் இருக்கணும். உங்கள் ஆவியில் எப்பொழுது ஒரு நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. மூணாறு பிளஸ்ஸி மம்மி இருக்கிறப்ப மூணாறு போயிருந்தோம். மூணாறு போயிட்டு கீழே இறங்கி வரோம். 3 பிள்ளைங்க, நான் எல்லாம். ஆமாம், யானை பார்க்கணுன்னா. யானை பார்க்கலாமான்னா, போகிறதுக்குள்ளே பார்த்துருவேண்டா அப்படின்னு போகிறதுக்குள்ளேயும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் கொடுக்கப்படும். ரொம்ப ஒரே வார்த்தை, நீதிமான் விரும்பி கேட்குற காரியம் கொடுக்கப்படும். அவ்வளோதான் சொல்லியாச்சு. திடீர்னு அங்கே யானையில் வந்தால் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் பார்க்க வைப்பாங்க. யானை பக்கத்திலே வந்துருச்சு. தூரத்தில் பார்க்குற யானையை விட பக்கத்திலே வந்துருச்சு. பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. யானை எல்லாம் கழுத்து நீட்டி ஆபஸ் பாடுற யானை. வார்த்தை கிரியை செய்யுது. நீ பேசுகிற வார்த்தை கிரியை செய்யுது. உன் விசுவாசம் கிரியை செய்யுது. உன் நம்பிக்கை கிரியை செய்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உன் வாயிலிருந்து புறப்படுகிற, உன் வாயிலிருந்து, வலது பக்கம் இடது பக்கம், உங்கள் வாயிலிருந்து சொல்லுங்க. உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை பேசணும்னுங்க. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நான் செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடித்தே. 3 சொன்னேன். 1 அறியாத நேரம், அறியாத இடம், அறியாத நபர், அடுத்தது அறியாத கான்டாக்டு. இப்போ சொல்கிறேன், அது உங்களுக்கு இங்கே பேசுகிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக திரும்பிருச்சுன்றேன். நீங்கள் சரியில்லைங்க, நீங்கள் சரியே இல்லைங்க. அது வெறுமையாய் அது திரும்பிடுச்சுன்ற. வெறுமையாக திரும்பாது. என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்களோ, எவனை நோண்டணுமோ, எவனை குடையணுமோ, எவனை தூங்க விடாமல் புரட்டணுமோ, எவனுக்கு விளாசம் கொடுக்கணுமோ, இது எல்லாம் தூதர்களுக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். கர்த்தர் உங்களுக்கு அடுத்த நிகழ்வுக்குள்ள பிள்ளையாக இருந்தீங்க, விசுவாசியாக இருந்தீங்க, சோத்திரம் பண்ணீங்க, சிலதை மறந்துட்டீங்க, அடுத்தது வருது. நீங்கள் மறந்தது கூட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாருன்றேன். நீங்கள் கேட்காதது கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய தீவிரப்படுறாருன்றேன். நம்ம டாடி ரொம்ப ரொம்ப நல்ல டாடின்றேன். அதாங்க நீதியின் வசனத்தில் சபையாரை பழக்குவிப்பது, நன்மையும் பேசுவது, தீமையும் பேசுவது இல்லை. நான் சொல்கிறேன், நன்மை நம்ம அதுக்கு மேலே நன்மையை பேசுவதில்லை. 10 வருஷமாக இயேசுவே பேசிட்டு வரேன். நம்ம வேற, நம்ம இயேசுவையே பேசிட்டு வர்றோம். இயேசு 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 இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே நான் அறிவியாதிருக்க தீர்மானித்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி அப்படின்னா அர்த்தம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் நீங்கள் அதற்குள் உடையவர்களாய் இருப்பீர்கள். ஜீவன், இந்த உலக வாழ்வில் வாழ்கிற வாழ்வு எல்லா ஆசீர்வாதம் இதில் எழுதப்பட்டிருக்கு. ஓ காஷி, இருதயத்தில் கை வைங்க. இந்த வேதத்தில் இந்த உலக வாழ்வில் நான் வாழ்கிற ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறது. இந்த வேதத்தில் என் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறது. இதற்கான கரையத்தை இயேசு செலுத்திட்டார். நான் இனிமே கிரியை செய்கிறதுக்கு வேலையே இல்லை. விசுவாசிக்கிறது ரெஸ்டில் இருந்து விசுவாசித்து விசுவாசத்தை பேசி ஒரு பெரிய அற்புத மண்டலத்துக்குள். போன வாரம் மகிமையின் எல்லாம் பேசினேன். பிரின்ஸ் பேசுகிறதுக்கு முன்னால் மகிமையின் மண்டலம் பேசினேன். நம்ம சபையார் எல்லாரையும் இந்த பிளேஸையே ஒரு பெரிய மகிமையின் மண்டலமாய், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா காம்பவுண்டை மகிமையின் எல்லையாய் இரத்தத்தை தெளிக்கிறேன். மகிமை உங்களை கவர் பண்ணுறதை சொல்கிறேன். அவர் பிரசன்னம். இன்னைக்கு ஒரு செய்திக்கு முன்னால் பாடல் வந்து பிரசன்னம், மகிமை உங்களை மூடுறதை சொல்கிறேன்.
சத்ருவின் உங்க எல்லைக்கு உள்ள சத்ருவின் உட்புகுதல் இராது என்று சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி. உங்கள் வீட்டிலையும் சொல்லுகிறார், நீங்கள் கூடும் போதெல்லாம் நான் உங்கள் நடுவே உலாவி, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். பிரசன்ட் டென்ஸ். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் வீட்டில் அவர் உலாவுவார். நான் கூடும் போதெல்லாம் உலாவுவார். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அதை மாத்திரம் சொல்லல, நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17. எபிரேயர் 9, 15, 16, 17. வாசி. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நிபாடுங்க. அவர் யாரு? அவர் என்ன அடைந்து என்ன ஆச்சா? முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் அவர் மரணத்தில் நிவர்த்தி செய்யப்பட்டது. முதலாம் உடன்படிக்கை. ஏமேன். அதான் சீனாமலையில் இறங்கி வந்தோன்னே காலை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தை தெளித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய செய்த உடன்படிக்கை. அது காலை வெள்ளாட்டுக்கடா இரத்தம். ஆனால் அந்த இரத்தம் பாவத்துக்கு நிவர்த்தி கொடுக்கல. இங்கே பவுல் சொல்லுகிறார், முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை சிலுவையில் நிவர்த்தி செய்து சொருட்டு அவர் மரணம். சொல்லுங்க, அவர் இயேசு மரணம், இயேசு மரணம், இயேசு மரணம் அடைந்து. அடுத்து நம்மளை யாரு? நம்மளை யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன? வாசிக்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுத்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் பிரசன்ட் டென்ஸ் மரணம் அடைந்து அழைக்கப்பட்ட நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் சொல்லுங்க இருக்கிறார். அப்ப பழைய உடன்படிக்கை வேல்யூ இல்லை, சிலுவையால் அது க்ளோஸ். பவுல் எழுதுகிறார், நியாயப்பிரமாணம் எதுவரைக்கும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி வரும் வரை பிரமாணம். இயேசு வந்துட்டார். இப்போ எந்த சந்ததி? நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அப்போ பிரமாணத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கல, ஆனால் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அப்போ இன்னைக்கு பிரமாணக்காரர்கள் சபையில் வாக்குத்தத்தம் கொடுத்தா அது உங்களுக்கு செல்லாது. எனக்கு வெளிப்பாடு மேலே வெளிப்பாடாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை நீங்களும் நானும் அடைவதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் சொல்லுங்க இருக்கிறார். அடுத்து, ஏனென்றால் எங்கே மரண சாதனம்? வெயிட். போன வசனம் மரணம் அடைந்து, அடுத்த வசனம் மரண சாசனம் உயில். பிதா இயேசுவின் ரத்தத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு உயில். அங்கே அந்த சாதனத்தை எழுதுவனுடைய மரணமும் மரணம் அடைஞ்சார், மரணம் உண்டாச்சு. இந்த மரணத்துக்குள்ள பிதா உயில் எழுதி வச்சுக்கிறார்.
இந்த உயிலுங்க அவர் வர்றதுக்கு முன்னாலே எழுதிட்டார் அந்த உயில். ஆனா அந்த உயிலுக்கு இயேசு மரணம் அடையணும், அந்த உயிலுக்கு இயேசு பாவம் ஆகணும், அந்த உயிலுக்கு இயேசு சாபம் ஆகணும். அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள இப்பொழுது புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராய் இருக்கிறார் மேல. அப்ப அவருக்கு தெரியும், அவர் இரத்தத்துக்குள்ள பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமைக்குள் இயேசுவின் மரணத்துக்குள் உங்களுக்கு உயில். இது ஆசீர்வாதமாய், இதெல்லாம் ஆசீர்வாதமோ அது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னு எழுதியாச்சு. அடுத்த வசனம், எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம். மரணம் உண்டாயிருச்சா? இப்போ மரண சாதனம் என்னப்படும்? அது வேற ஏதாவது சொல்லியிருக்கா? அந்த மரண சாதனத்துக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்க. மரண சாதனம் உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க. இல்ல, நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன? அந்த உயிரில் எழுதப்பட்ட ஞானசானமா? நான் சொல்றேன், பிள்ளைகள். என்ன கரெக்டா? என்ன இது கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரியாக்ஷனே இல்லையா? பிள்ளை ஏதாவது செய்யணுமா? அவன் சரியில்லாத பிள்ளையா இருந்தாலும் சரியான பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கு எழுதியாச்சு. அது ரத்த சம்பந்தப்பட்டதுல பிள்ளைகளுக்கு அது உரிமை. இதை இப்போ புரிய வச்சாச்சு. இன்னைக்கு என்னமோ தெரியல, செய்தி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இதுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஒரு பெரிய இதுவரை இல்லாத அளவில் நம்ம சபைக்கும் தரிசனத்துக்கும் உங்களுக்கும் எல்லாம் இதை புரிய 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 இந்த ரிலிஜனை விட்டு வெளியே வந்தாதான். ஏன்னா சீக்கிரம் நீங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப ஈஸியாக அப்படி தொடர்பு கொள்ள முடியாது. வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் புரிஞ்சிட்டீங்களா? நான் அவர்கள் நடுவே உலாவி நான் அவர்கள் பிதாவாய் இருப்பேன். என்ன உரிமையா சொல்றாரு? அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவனாய் இருப்பேன், ஜனங்களாய் இருப்பார்கள். நான் அவர்கள் பிதாவாய் இருப்பேன், அவர்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள். நம்ம குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறோம், அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அவருடைய ஜனங்களாகிய நமக்காய், அவருடைய குமாரர் குமாரத்திகளாக நமக்காய் இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எவ்வளவு நீங்கள் விளங்குறீங்களோ, எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவு புரியுறீங்களோ, எவ்வளவு இன்னைக்கு ஆராதனை விட்டு போகும்போது இந்த சத்தியத்தை நம்பிட்டு விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படல் நிச்சயம். அதாவது டாக்குமெண்டேஷன். உங்க விசுவாசத்துக்குள்ள, உங்க நம்பிக்கைக்குள்ள இந்த வேதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே இயேசுவின் இரத்தத்துக்குள் அது டாக்குமெண்டேஷனா உங்க பைபிளில் கொடுத்துட்டாரு. இனிமே நீங்களும் நானும் 1 Timotheus 6:17 வாசி. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் நிப்பாட்டுங்க நாம் எங்க ஜீவன் உண்டாக ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்ற அந்த வார்த்தை இந்த அர்த்தம் தான். நாம் அனுபவிப்பதற்கு வாசிக்க சொல்லுங்க. வேதத்தில் எழுதப்பட்ட சகலவித நன்மைகளை எப்படி கொடுக்கிறாரு?
எப்படி கொடுக்கிறாரு? நம்ம பகுதி என்ன? இதை புரிகிறது. ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது என்ன? இருமாப்பான சிந்தை இல்லாதபடி, என் எண்ணத்தை ஐஸ்வர்யத்தில் வைக்காதபடி, என் எண்ணத்தை பண ஆசையில் வைக்காதபடி, நான் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவர் மேல் ஒவ்வொன்றுக்கு என் நம்பிக்கை வைப்பேன், என் விசுவாசத்தை வைப்பேன். அந்த நம்பிக்கையை பேசிக்கிட்டே இருப்பேன், அந்த விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருப்பேன் என்று நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண கன்ஃபஸ் பண்ண வேதத்தை தியானிக்க கொஞ்சம் நோட்ஸ் எழுத, உங்கள் விசுவாசத்தை எழுத, கர்த்தர் உங்களை, நம்ம சபையை, ஆவியை முழுமை அடைந்து விட்டது. Now it's the time of birth. What I believe, என்னெல்லாம் என் ஆவியில் வச்சா, என்னெல்லாம் பேசினோம். ஆகஸ்ட் 15 வந்தாவே மழை வந்துடும். 13 வருஷம் நம்ம கன்வென்ஷன் வச்சோம். நேற்று ஞாபகப்படுத்தினார். ஆகஸ்ட் 15 ஞாபகம் இருக்கா? பழைய விசுவாசிகளுக்கெல்லாம் மழை வரும். ஆனால் மழை கன்வென்ஷனை டிஸ்டர்ப் பண்ணதில்லை. ஏப்பா கன்வென்ஷன் வச்சுட்டாயா, மழை வந்துருச்சு அப்படின்னா. அந்த கன்வென்ஷன் வைக்க யார் ஆவி எழுப்புனது? ஆளே இல்லையா? 150 பேர் 200 பேர் கூட இல்லையா? நம்ம சபையெல்லாம் வந்தோம். அந்த விசுவாசத்தை கொடுத்தது யாரையா? அவரையா? பெரியாத்தடல கூட்டம் போட வச்சுவேன், அதெல்லாம் முடியுமா? அவரையா? சீர நேரகத்தில் எந்த பாஸ்டும் போடலை, ஃபாரினரை வச்சு அவங்க தான் போட்டாங்க. நம்ம போட்டையா? அந்த விசுவாசத்தை கொடுத்தது அவரையா? அன்னைக்கே அவரே அது பெரிய எண்ணம் எல்லாம் கொடுத்துட்டாருங்க. எங்கே தெரியுமா வந்திருக்கிறோம்? நாம் அனுபவிக்கிறது ஒன்று, அடுத்தது என் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஐ ஷேர் மை பிளஸிங், ஐ ஷேர் மை ஃபைனான்ஸ், ஐ ஷேர் மை கிஃப்ட். சிலருக்கு ஆறுதலை என் மூலம் சொல்கிறது, சிலருக்கு என் மூலம் உதவி பொருளாதாரம் மூலம் போகிறது, சிலருக்கு என் மூலம் விதவைகளுக்கு திக்கச்சர்களுக்கு என்னால் ஆண்ட அந்த உதவிகளை செய்வது ஷேரிங், டிஸ்ட்ரிபியூஷன். பிளஸட் பெனியேல் மிரக்கிள் சென்டர். இனிமே ஒரு பேர் வச்சுக்கிறேன். எல்லாம் கர்த்தரை ஒரு நாள் பகலில் தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ வந்த பேர். அப்பயே சொன்னேன், திஸ் கேம்பஸ் கால்ட் அஸ் எ கிரேட்டர் சென்னை 62 அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு சொல்லுகிறார், மறுபடியும் ஒரு பேரை வைக்கிறேன், திஸ் பிளஸட் பெனியல் மிரக்கிள் கேம்பஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேம்பஸ். டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட். கிருபை போகும், பிரசன்னம் போகும், வார்த்தை போகும், ஹீலிங் போகும், பணம் போகும், லட்சமாக போகும், கோடியாக போகும், ஏழைகளுக்கு போகும், விதவிகளுக்கு போகும். பெரிய அழிவு வந்துருச்சுன்னா போன வாரம் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி போகும். நீங்களும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருங்க. வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அவருக்கு கொடுக்காதபடி கஞ்சத்தனமாக இருக்காதீங்க. குடியா கொடுக்கப்படும். நம்மளை பாருங்க, பழசை பாருங்க, இப்போ பாருங்க, எங்கேயோ கொண்டு வந்துட்டார் ஐயா. அவரே கொடுக்கறதுல மட்டும் யோசிக்கிற, கொடுக்கறதுல மட்டும் கஞ்சத்தனம் பண்ணுற. அவர் கொடுத்ததானையா சம்பாதிக்க பலன் என்று நான் தப்பாகவே சொல்லிக்கிட்டேன். பலனை சரீரத்தின் பலன். ஆனால் ஆங்கில வேதத்தில் சம்பாதிப்பதற்கு பவர் தர்றாராம். நீங்கள்லாம் சம்பாதிப்பதற்கு அவர் பவர் கொடுத்தாரு. அந்த பவரில் தான் இது வரைக்கும் சம்பாதிச்சுக்கிறீங்க. அப்போ அவர் கொடுத்த பவரில் நீங்கள் சம்பாதிச்சுட்டு அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம எத்தனை வருஷமாக கொடுக்காமல் இருக்கிறீங்க? என்னமோ வருது சொல்கிறேன், சபையிலேருந்து எத்தனை வருஷமாக தசவமாக கொடுக்காதெல்லாம் இருக்குது. 1 2 இல்லை, 7 8 9 10 ரொம்ப இருக்குது. ஏன் அவனுக்கு அந்த என்ன வரல? ரொம்ப பேர் இருக்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன். சில பேர் எங்கே கொடுக்கறதில்ல. ஐயா அப்பவும் திராட்சரசம் கொடுக்குற இடத்துக்கு தான் தசவம் போகும்.
இது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரு. இங்கே எவ்வளோ கொடுத்தால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அது. இது வற்றாத மாடுகளை கழுதுகளை நடத்தி கொண்டு போய் நீர்ப்பாய்ச்சலான இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இதுவரை தசமபாகம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராதவங்களை கர்த்தர் தொடுவாரா? எத்தனை வருஷம் கொடுக்காம இருக்கு? மொத்தமாக கொடுத்துடலாமா? ஏன் அந்த எண்ணம் இல்லை? நன்றி இல்லை, ரத்தத்துக்கு நன்றி இல்லை, வார்த்தை கீழ்ப்படியலை. நல்லா பேச்சுலர் இருக்கிறப்பே தசமபாகம் கொடுத்தேன். பேச்சுலர் அப்பயே தசமபாகம் கொடுத்தேன். இப்போ வேறு லெவலில் போயாச்சு. உங்களை நான் சொல்கிறதுலாம் கிடையாது, வர்றதை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்காவது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இன்று பேசப்பட்ட ஒவ்வொரு எங்க நான் கொண்டு வந்த செய்தியை கொடுக்க முடியலங்க. இன்றைக்கி ஏதோ ஆவியின் மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்ற நிகழ்வுகள் நடந்திருக்குங்க. உங்களுக்கு தூதர்களை கர்த்தர் அனுப்பிச்சிட்டாருங்க. நினையாத நேரம், நினையாத இடம், நினையாத நபர், அப்புறம் கான்டாக்டு, அப்புறம் அடுத்து திருப்ப போகிறாரு. எதை திருப்ப போகிறாரு? நீங்கள் பேசின வார்த்தை அப்படியே ஆசீர்வாதமாக திரும்ப போகுது. வார்த்தையை பேசுகிறீங்களா? வார்த்தை அறிக்கை செய்கிறீங்களா? ஐயா, வெரி சிம்பிள். நீ உங்கள் ஜெபம் வார்த்தையை சொல்லி சொல்லி தோத்திரம் பண்ணால் வார்த்தையை பேசுகிறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 தோத்திரம் பண்ணிங்கன்னா நீங்கள் வார்த்தையை பேசுகிறீங்க, வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் அதை குறித்து சந்தோஷப்படுகிறார். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது உங்களுக்கு நீங்கள் பேசிய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு திரும்பும்.